10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சாஃப்டான அப்பம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்காங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1/2 கப் அளவுக்கு பொரிச்ச சர்க்கரை சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இப்போ மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்சிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஒரு கரண்டியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சொட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன சின்ன அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கணும். போட்ட உடனே திருப்பி விட்ற வேணாம். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் எடுத்தோம்னா அருமையான சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.